இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீடி நேச்சர் என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இயேசு சந்தித்த 7 வீடுகள் என்ற தலைப்பினை தியானித்து வருகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்றைக்கு கானா ஊர் கல்யாண வீடு, இந்த வார்த்தை இந்த ஒரே ஒரு சுவிசேஷத்துல தான் எழுதப்பட்டிருக்குது. யோவான் சுவிசேஷத்துல மாத்திரமே இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு. இந்த கானாவூர் கல்யாண வீடு என்ற உடனே நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இந்த கானாவூரிலே கல்யாண வீடு. அப்போ இந்த கல்யாண வீட்டு திருமண வீட்டிலே, திருமண வீடு என்றாலே மிகவும் ஸ்பெஷலாக பாருங்க, அதுவும் ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூட்டிருந்தா ராஜ மரியாதை கொடுப்பாங்க. இந்த திருமண வீட்டிலே, கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். இந்த கல்யாணம் வீடுகளிலே, இந்த வாழ்த்து வீட்டுகளே பாடல்களை பாடும்போது எல்லா வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கானாவூர் கல்யாணம் இந்த பாடலை பாடுவது உண்டு. அவ்வளோ ஸ்பெஷல். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம். இந்த மோசே அவன் நியாயப்பிரமாண காலங்களில் மோசே செய்த அற்புதத்துக்கு பின்பதாக நடந்த ஒரு அற்புதம். ஜனங்கள் மோசையை மட்டும்தான் தெரியும், மோசை மூலமாக கர்த்தர் நடத்தின காரியம். அதன் பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் செய்த முதலாம் அற்புதம், அவர் செய்த அதிசயங்களே மிக சிறந்த அதிசயம், தண்ணீர் திராட்சரசமாக மாற்றியது. அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை நடத்தின ஒரு காரியம். பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பழமொழி பாருங்க. அந்த திருமண காரியமோ வீட்டு காரியமோ, சொந்த வீடு கட்டி ஒரு சவாலான ஒரு காரியம், சவால் நிறைந்தது. இந்த திருமணம் வந்து 1000 காலத்து பயிர் பாருங்க. நினைச்ச உடனே கட்டி, நினைச்ச உடனே அதை நம்ம செய்வதற்கு ஒரு ஈஸியான ஒரு காரியம் இல்லை. அதுக்கு திட்டமிடுதல் பாருங்க. அதுக்கு நிறைய தடைகளை மீறி இந்த வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த திருமண காரியம்னா தடைகள் பாருங்க. ஒரு திருமணத்தை நடித்து முடிப்பதற்குள்ளாக மேலே ஒரு போராட்டம் பாருங்க. பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. இந்த திருமணத்துல எதிர்பார்ப்புகள், இன்னும் சடங்குகள், நிறைய காரியங்கள் உண்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு திருமணம் நடக்குது. அப்போ அந்த கானா ஊர்ல கல்யாண வீட்டுல குறைவுபடுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டிற்கு வந்திருப்பது அவ்வளோ பெரிய ஆச்சரியம். அப்போ அங்க கலிலேயாவில் ஏன் இந்த காரியம் என்ன சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இந்த கலிலேயாவிலிருந்து தொடங்குது. ஏன்னா அவர் கலிலேயாவை மையமாக வைத்துதான் அவர் ஊழியத்தை செய்கிறார். அங்கு பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட பட்டணங்கள் இருக்குது. அங்க நிறைய ஆலயங்கள் இருக்கு. அங்க அவர் சுற்றி திரிகிறார். அப்படி அவர் செய்கிறார். கானாவூர்லே இந்த கல்யாண வீட்டிலே அற்புதம் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த நாத்தான்வேலுடைய நட்பு. பிறகு அது நாத்தான்வேலுடைய ஊர் என்று சொல்றாங்க. அந்த கலிலேயா, அந்த ஊரிலே நாத்தான்வேலை கர்த்தருக்கு நன்றாக பிடிக்கும். பாருங்க, அவர் சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 47-50 நாத்தான்வேல்ட்ட இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்போ பெரிதான காரியம் என்னன்னா, இந்த கானாவூரிலே நடந்த ஒரு அற்புதம். அவர் வார்த்தையினால், அவர் சொன்ன வார்த்தை, அந்த கல்யாண வீட்டிலே அற்புதம் நடக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம் 3 திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, வேலை வரவில்லை. இன்றைக்கு அநேக காரியங்கள்ல வேலை வரல. ஆண்டோடைய சித்தம் வேலை வரவில்லை என்றால் வேற ஏதோ நினைத்து கொள்ளக்கூடாது. பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
பிதாவினால் கட்டளை பிறக்கவில்லை. பாருங்க, அவர் என்ன செய்கிறார்னா, அவர் நன்மை செய்வதற்காகவே சுற்றி திரிகிறார். அப்ப யூதர் காலத்துல ஒரு திருமண காரியத்துல, கல்யாணத்துல வரவங்க திராட்சரசம் கொடுப்பது ஒரு வழக்கம். அப்போ திராட்சரசம் குறைபடும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அந்த குறைவு, ஒரு சின்ன காரியம் இல்லை. அந்த கல்யாணத்து வீட்டிற்கு வர்றவங்க திருமண வீட்டுக்கு திருப்தியா செல்லணும்னா அங்க திராட்சரசம் கொடுக்கணும். அப்போ இதுல பெரிய அவமானம் என்று நினைப்பார்கள் யூதர்கள். ஆனால் அந்த இடத்திலேயே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். மரியாளுக்கு ஒருவேளை மரியாள் நினைச்சிருந்தனா, இயேசு அவர் பிறப்பே ஒரு அதிசயம், அவர் அவர் வார்த்தையினால் அதிசயம் நடக்கும் என்று மரியாள் நன்றாக அறிந்திருந்தார். அவள் தெய்வ பிள்ளை என்று அறிந்து அவள் சொல்றான், இங்க குறையப்பட்டிருக்குது பாரு என்று சொல்கிறார். ஆனால் மரியாள் நினைச்சிருந்தனா கடை வீதிக்கு சென்று ஏதாவது ஒரு திராட்சை ரசத்தை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் அங்கே மரியாள் விசுவாசிக்கிறார், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுல இருக்கிறார், அற்புதம் நடக்கும் என்று ஏற்ற வேலையிலே அவள் அங்கே நடக்குது பாருங்க. அந்த கச்சாடிகளை கொண்டு வைக்கிறாங்க, அங்க தண்ணீர் நிரப்புறாங்க. இன்றைக்கும் எருசலேமில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த செய்த அற்புதம் செய்த அந்த கச்சாடி ஒன்று அங்க வைத்திருக்கிறார்களாம். அங்க அது நினைவாக அங்க இருக்குதுன்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அங்க 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 6 கச்சாடிகள் 2-3 குடம் தண்ணி ஊத்தி நிறைச்சா அவ்வளோ தண்ணீர். அந்த தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். அப்போ அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அற்புதம் பாருங்க. மரியாள் சொல்றார், இயேசு சொன்னவைகளை செய்யணும்னு சொல்றார். அந்த வேலைக்காரர்களும் தட்டாம செய்யறாங்க. இயேசு என்ன சொல்றாரோ, இந்த கச்சாடியில தண்ணி நிரப்ப சொல்றாங்க, தண்ணி நிரப்ப, இதை கொண்டு பந்தி விசாரிப்பு இடத்துல கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி இது தண்ணீர்லாம் எதுவுமே சொல்லவில்லை. அங்க அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது. வேலைக்காரர்கள் கேள்வியே கேட்கல. இன்றைக்கு எத்தனை பேர் கேள்வி கேட்கிறோம்? ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டேன்னா ஒண்ணு நம்மளுக்கு நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு தரல, ஏன் எனக்கு அற்புதம் செய்யலன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த வேலைக்காரர்கள் கேள்வி கேட்கவே இல்லை. அங்க அந்த அற்புதம் நடக்கும்போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினதுக்கு அந்த வேலைக்காரர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த பந்தியில இருக்கிறவங்க சொல்றாங்க, எல்லாரும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுத்து பின்பதாக ருசி இல்லாத ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்த முதலாவது கொடுத்த ரசத்தை காட்டிலும் இப்போது கொடுத்த ருசியுள்ளதான் இருந்ததுன்னு சொல்றான். அவ்வளோ ஆச்சரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் இதே போல அற்புதத்தை செய்வார். இந்த ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் செய்தது போல உங்க வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வார் ஆண்டவர். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு நம்ம வீட்டிற்கு வரணும், ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கணும். இயேசுவை அவங்க அழைச்சாங்க. அந்த விருந்து வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு இயேசுவை அழைத்தாங்க. இன்றைக்கு நம்ம இயேசுவை அழைக்கிறோமா? நம்ம வீட்டுல ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரங்கள், எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு இயேசுப்பா. இந்த காணாவர்களே இந்த அதிசயம் எங்க வாழ்க்கையிலே நடக்கணும். எங்க வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்கள் தண்ணீரை கூட நீங்க திராட்சரசமாய் மாற்றின தேவன். எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் சப்பா. அந்த அதிசயத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சப்பா. நீங்க இன்றைக்கு சப்பா உயிருள்ள தேவனா இருக்கிறது என்பதை நாங்க கண்டுகொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.